தாங்கள் யார் என்று தெரியாமல் என்னையே இடவகத்திலிருந்து பிரிக்கின்றாய். சக்தி, நீ எப்பேற்பட்டவளாக இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் கடமை மீதே சந்தேகப்பட்டு விட்டாய். அப்படி இருக்க இனி உன்னோடு சேர்ந்து செயல்பட முடியாது. இந்த சகலமும் சிவமயம் என்பது அனைவரும் அறிந்தது. இந்த உலகத்தில் அரியது, பெரியது, உயர்ந்தது, யாராலும் பெற முடியாதது, நீங்க வர நிறைந்திருப்பது சிவமயம். சாமி, அறிந்தது, புரிந்தது, தெரிந்தது இந்த உலகத்திலே சிவன் தான் சிறந்தவர் என்று தான் மட்டும்தான் மார்பை கட்டி சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த சக்தி இல்லாமல் உன்னால் ஒரு பொழுதும் தனித்து இருக்க முடியாது. முடியுமா? சக்தி இல்லாமல் உன்னால் ஒரு பொழுதும் இந்த பாமர மக்களுக்கு படிகளுக்கவும் முடியாது, இங்கிருந்து செல்லவும் முடியாது. இந்த சக்தி இல்லாமல் உங்களால் ஒரு பொழுதும் இருக்க முடியாது. வேண்டாம் என்று என்னிடத்தில் சொல்கின்றாய். இப்பொழுது கூட கெட்டுவிடவில்லை. இந்த சக்தி தான் உயர்ந்தவள் என்று தான் ஒப்புக்கொண்டார். இப்பொழுது உங்களுக்கு நான் மன்னிப்பு பெற்று தருகிறேன். சக்தி, நீ உயர்ந்தவளா? பெண்ணாக பிறந்து விட்டாலே ஆடவனுடைய வார்த்தை கட்டு கீழ்மடிந்து நடக்கக்கூடியவள் பெண்மணி என்பதை மறந்து விடாதே. அந்த பெண்ணிலிருந்து பிறந்தவர் தான் தான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். பிறப்பதற்கு காரணமாக இருப்பது யார் என்பதை மறந்து விடாதே. உலகத்தை படைத்தவரே நான் தான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை படைத்தவரே நான் தான். உன்னை படைத்தவரே நான் என்று ஈசனே என்னை படைத்தவன். உண்மைதான். உன்னை படைத்தவள் நான், இந்த உலகத்தை படைத்தவள் நான். இந்த பார்த்தீர்களா, இந்த உலகத்திலே அறிந்தது, தெரிந்தது, புரிந்தது அனைத்தும் தெரிந்தவர் என்று சிவன்தான் 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 என்று தான் உயர்த்தி கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றீர்களே, இந்த சக்தி இல்லாமல் ஒரு பொழுது உங்களால் இருக்க முடியுமா? இருக்க முடியாது என்று நான் உரைக்கின்றேன். இப்பொழுதே பார், அதோ பார்த்தீர்களா, அழகான ஒரு ஆலவிருச்சகம் இருக்கின்றது. அந்த ஆலவிருச்சைகளில் 2 வெண்புறாக்கள் அழகாக இருக்கின்றது. அந்த வெண்புறாக்களை பார்த்தீர்களா? இப்பொழுது அந்த வெண்புறாவுடைய சக்தியை எடுக்கின்றேன். அந்த சக்தியை எடுத்த உடனே என்ன செய்கின்றது பார். ஓம் சக்தி. சக்தி இல்லாமல் இப்பொழுது அந்த வெண்புறாக்கு, அந்த புறாக்களுக்கு உங்களுடைய சக்தியை கொடுத்து அதை பறக்க செய்யுங்கள், பார்க்கலாம். சக்தி, இந்த சிவனுக்கும் சக்திக்கும் நடக்கும் வாக்குவாதத்தில் ஒரு பட்சியின் உயிரை பிரிப்பது மகா பாவம். இப்பொழுது கூட கெட்டுவிடவில்லை. இந்த சக்தி தான் உயர்ந்தவள் என்று தான் ஒப்புக்கொண்டார். உயர்ந்ததா சிவம் உயர்ந்ததா என்று வாக்குவாதத்தை பிறகு வைத்துக் கொள்ளலாம். முதலில் தன்னுடைய உயிரை விட துடிக்கும் அந்த பட்சிக்கு உயிரை கொண்டு பிறகு நம் வாதத்தை வைத்துக் கொள்ளலாம். அப்படியா? அறிந்தது, புரிந்தது, தெரிந்தது இந்த உலகத்திலே சிவன் தான் சிறந்தவர் என்று தான் தானே மார்பை தட்டி சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். கொடுங்களேன், அதுக்கு சக்தியை கொடுங்க, அதை பறக்க செய்யுங்க, செய்யுங்க. சக்தி, இந்த சிவம் என்ற கூடு இல்லாமல் சக்தி எந்த இடத்திலே இருக்க முடியும்? புரிகிறதா? கண்ணுக்கு தெரியும் பொருளாக இருப்பது சிவம். எந்த பொருளா வேணாலும் இருக்கலாம். நெருப்புனா கண்ணால பாக்குறோம் பாரு, அது பொருளாக இருப்பது சிவம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சுடும் சக்தி இருக்கிறது பத்தியா, அவதான் சக்தி. எந்த ஒரு பொருளாகவும் இருப்பது சிவம். அந்த பொருளின் தன்மையாக இருப்பவர் சக்தி. இந்த சிவம் என்ற கூடு இளையனில் இந்த சக்திக்கு எதனை மதிப்பு? உயிர் கொடு, பிறகு வாதத்தை வைத்துக் கொள்ளலாம். சரி, நாம் இருவரு வாக்குவாதத்தில் அந்த சக்தியோடு, அந்த புறாவையோடைய, அந்த வெண்புறாவுடைய உயிரை எடுக்க வேண்டாம். இப்பொழுது ஏதோ என்னுடைய சக்தியால் நான் தருகின்றேன். ஓம் சக்தி. அறிந்தது, புரிந்தது, பாருங்கள். இந்த சக்தி இல்லாமல் ஒரு பொழுது அதவைக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் உடை பிடிக்குமா? யாருக்கு? எனக்கா? ஆமா. சரி சரி. முக்கன் படைத்த ஈசனே,
நன்றாக தெரிந்துதான் பேசிக் கொண்டிருக்கின்றாயா, புரிந்துதான் பேசிக் கொண்டிருக்கின்றாயா? தெரிந்துதான் பேசிக் கொண்டிருக்கிறேன், பேசிக் கொண்டிருக்கிறேன் சொல்றியா? ஆமா, ஈஸ்வர வேஷம் போட்டிருக்கிற ஏய், அதற்கு அஞ்சியவன் நான் கிடையாது. அதற்கும் அஞ்சுபவன் நான். அதற்கு இடம் கொடுப்பவன் நான் கிடையாது. அப்படியா? இடம் என்ன கொடுப்பது? இடத்தையே மறைத்து விடுவேன் நான். அப்படியா? ஆமா. உன்னை கண்டு நான் என்னவென்று என்னுடைய கோபம் பிறந்தால், என்னுடைய சினம் பிறந்தால் நீ என்ன ஆகுவென்று தெரியாது. உண்மையே சொல்லிட்ட. பெண் புத்தி பின் புத்தி ஞாபகம் வச்சுக்க. அது அப்போ. இப்ப நான் நினைச்சேன் நான் எது வேணாலும் செய்வேன். சமயத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவேன். அதானா? நான் நினைச்ச எது வேணாலும் சாதிப்பேன். அந்த பெண்கள் ஒரு உலகத்துல பெண்ணால் சாதிக்க முடியாது ஒன்றுமே கிடையாது. ஆவத பெண்ணால், அழுவத பெண்ணால், சாவதம் பெண்ணால், சகலமும் பெண்ணால். எல்லா சகலமும் என்ன என்னால் உன்னால் தான் மட்டும்தான் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். ஓஹோ. உலகத்தில் தான் தான் என்று ஆணவத்தில், அகந்தையில், திமிர்த்தனத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றாய், ஆடிக்கொண்டிருக்கின்றாய். நான் நினைத்தால் உன்னுடைய ஆணவத்தை அடக்கி விடுவேன். என்னை ஆணவத்தை அடக்குவதற்கு பிறந்து வர வேண்டும். யார்? நான் அடக்கி விடுவேன். யார்? நீயா? சக்தி, என் ஆணவத்தை நீ அடக்குகிறாயா, உன் ஆணவத்தை நான் அடக்குகிறேனா என்று பார்க்கிறேன். உன்னை வைத்தே இந்த உலகத்திற்கு ஒரு பாடத்தை புகட்டுகிறேன். எனக்கு பாடமா? பெண்ணாக பிறந்தவள் ஆடவனுடைய வார்த்தை கேட்டு கீழ்படிந்து நடக்கக்கூட வேண்டும் என்பதை உன்னை வைத்து இந்த உலகத்திற்கு பாடத்தை புகட்டப் போகிறேன். உனக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை பார்த்து பாருலகத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் எல்லாம் ஆடவனுடைய வார்த்தை கேட்டு கீழ்படிந்து புரிகிறதா? பதிசொல் மாறாதவளை பத்திரி என்று வைப்பார்கள். அப்படி இந்த பதியுடைய வார்த்தையை கேளாமல் நடந்து கொண்டிருக்கிறாய். வேண்டாம். ஒரு பொழுதும் உங்களை நான் தீர்க்க மாட்டேன். என்னவென்று தெரியுமா? இந்த உலகத்திலேயே சக்தி தான் சிறந்தவள் என்று தான் ஒற்றுக்கொண்டால் உங்களுக்கு மன்னிப்பு. உலகத்தில் முதல் தெய்வம் யாரே? இந்த உலகத்தை படைத்தவளே தான் என்று நான் சொல்கின்றேன். உலகத்தை படைத்தவள் நீயா? உண்மைதான். இந்த உலகத்தை படைத்திருக்கலாம், மண்ணை படைத்திருக்கலாம், விண்ணை படைத்திருக்கலாம், ஏன் என்னையும் படைத்திருக்கலாம். என்னை படைத்திருந்ததன் காரணமாக ஒரு விதத்துல நீ எனக்கு தாய், மனைவியாக. உனக்கு நான் தாயா? ஆமா. என்ன வரைக்கின்றீர்கள்? என்னை படிச்சது நீ தானே சொன்ன. அப்ப யாரு நீ எனக்கு தாய்? ஒரு விதத்துல நான் புருஷனா இருந்தாலும் உனக்கு தகப்பு. உன்னை படைத்தவன் நான் தான், தெரியுமா உனக்கு? என்னை நீங்கள் படைத்தீர்கள். ஆமா. இந்த உலகம் எப்படி தோன்றியது? முன்பொரு காலத்திலே ஓமெனும் ரீங்காரத்திலே படீர் என்று விடுத்து கிளம்பியவள் இந்த சக்தி. அப்பொழுது சில பகுதி மேடுகளாகவும், சில பகுதி பள்ளங்களாகவும், சில பகுதி சமவெளிகளாகவும், தாவரம் விலங்கினும் இப்படி இந்த உலகமே உற்பணமாகி அப்பொழுது நீ உற்று நோக்கி பார்த்தாய். இந்த உலகத்தில் ஒரு அருவியானது உருண்டோடி கொண்டிருந்தது. அந்த அருவியிலே 2 பாசிகளும் ஜலம் எப்படி உருண்டோடி சென்று கொண்டிருக்கிறதோ அது போலவே அந்த பாசிகளும் சென்று கொண்டிருக்கிறது.